அந்த காமராஜரோட இன்னைக்கு இருக்கிற காமராஜரோட காங்கிரஸ் நீங்க ஒப்பிட முடியுமா? எவ்வளவு இதுவா இருந்தாரு, சிம்பிளா இருந்தாரு. எவ்வளவு ஏழைக்காக உழைச்சாரு. இன்னைக்கு இருக்கிற ஊழல்லாம் நீங்க நெனச்சு பார்க்க முடியுமாங்க? காமராஜர் டயத்துல. எவ்வளவு கமிட்டடா இருந்தாரு காமராஜர். அதெல்லாம் அத பார்த்தீங்கன்னா, அத ஏங்குறாங்க மக்கள் இன்னைக்கு. இந்த மாரி ஒரு நேர்மையான ஆட்சிங்க. ஊழலுக்கு எதிர்த்து யார் குரல் குடுக்குறாங்க? இப்ப என்ன நெனச்சிட்டு இருக்காங்க இவங்க? சரி யார் வேணா என்ன சொல்லட்டும். கடைசியில தேர்தலுக்கு முன்னாடி 500, 1000 குடுத்து நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம். இதானே என்ன யோசிக்கிறாங்க? மக்கள் மேல ஒரு மரியாதை கூட கிடையாது இந்த கட்சிகளுக்கு. நமக்கு ஓட்டு போடுறாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருங்கிறது தானே அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஏமாற்றம் மேல ஏமாற்றம் தான். இந்த நிலைமை மாறாதா? பணம் நெறைய இருந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு அது ஒரு மிதப்பு வந்துரும். எந்த பிரச்சனையும் தெரியாது. மக்கள் அவதியும் தெரியாது. அது புயலா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும் எதுவுமே உங்களுக்கு படாது. ஏன்னா பணம் அந்த மாரி மறைக்கும். காசு பாருங்க நேரா காசு வந்தாலே மூளை குழம்பும். சாராயம் விக்கிறதுல ரூ. 20 அதிகமா குடுத்து எல்லாம் காசு சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பார்க்கலையாங்க? சொல்லுங்க. நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு உண்மை தெரியும். யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டு காலம் என்ன ஆகப்போகுதுன்னு.